அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஜென் இசட் ஜென்ரேஷன் தலைமுறைன்னு சொல்கிறவங்களுக்கு வேலை கொட்டி கிடக்குது. ஆனால் இவங்கனால வேலை செய்ய முடியலைங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அப்போ என்ன காரணம்? இந்த ஜென் இசட் ஜென்ரேஷன் தலைமுறை என்ன சொல்கிறாங்க? நான் வேலைக்கு போனால் என்னை கார்னர் பண்ணுறாங்க, ஒரே வேலை எனக்கு திருப்பி திருப்பி கொடுக்குறாங்க, என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் நினைத்த மாதிரி வேலை கிடைக்கல, எனக்கு நினைத்த சம்பளம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க சொல்கிறது கரெக்டா இல்லை இவங்கனால அங்கே வேலைக்கு அடாப்ட் ஆக முடியலைங்கிறது சரியா அப்படின்னு நாங்கள் பல ஆய்வுகளுக்கு பின்னாடி கண்டறிந்த உண்மைதான் இது. அப்போது ஜென் இசட் தலைமுறையினருக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, ஏன் இவங்க ஒரு நிறுவனத்தில் போய் இவங்கனால அடாப்ட் ஆக முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, அலோன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இவங்க தனிமையை அதிகமாக விரும்புவாங்க. தான் தனிமையில் தானே யோசித்து தானே செயல்பட்டு வீட்டு சூழலில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அங்கே பார்க்க ஆரம்பிப்பாங்க. இவங்க ஒதுக்கப்படுவாங்க. அப்போது இவங்கனால மிங்கிள் ஆக முடியாதப்போ இவங்க நான் தனியாக இருக்கேன், எங்கூட யாரும் கம்பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் போய் டவுட்டு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு இவங்க சுருக்கிக்குவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஐசோலர்னு சொல்கிறோம். தனக்குத்தானே இவங்க ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இதுதான் கரெக்டு, இதுதான் சரின்னு சொல்லி இவங்களே முடிவெடுத்துக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. தன்னோட சீனியர்கிட்ட கேட்கணும், தன் கொலைக்குக்கிட்ட கேட்கணுங்கிறது இவங்களுக்கு தெரியாது, முன் வர மாட்டாங்க. கேட்டால் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி இவங்களே கேள்வி கேட்டு இவங்களே பதில் சொல்லிக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இது இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறப்ப கம்பெனியில் இவங்கனால ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ கார்ப்பரேட்லேயோ ஒரு தொழில் நிறுவனத்திலையோ இவங்கனால அடாப்ட் ஆக முடியாது. அடுத்தது பார்த்தோம்னா சாலிட்டரின்னு சொல்கிறோம். இவங்க கூட்டத்திலிருந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்வாங்க. அதாவது வீட்டு சூழல்லையானாலும் அலுவலக சூழல்லையானாலும் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அதில் யாரோ ஒருத்தர் கூட தான் மிங்கிளாக இருப்பாங்க, மற்றவங்ககிட்டேருந்து விலகி இருப்பாங்க, பேச மாட்டாங்க. அந்த 4 பேரும் பேசிக்கிட்டு இருந்தால் இவங்க அமைதியாக கேட்டுக்கிட்டு மட்டும் இருப்பாங்க, திருப்பி ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கூட்டத்தில் தன்னை தனிமைப்படுத்தக்கூடிய கேரக்டர் இவங்ககிட்ட இருக்கிறனால இவங்கனால தொழில் நிறுவனத்திலேயோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேயோ ஒரு ஐடி கம்பெனிலேயோ இவங்கனால அடாப்ட் ஆக முடியாது. அடுத்தது பார்த்தோம்னா இன்ஹேபிட்டேட்டட்னு சொல்கிறோம். அதாவது உணர்வு பூர்வமாக அல்லது தன்னை அறியாமலேயே இவங்க தன்னை அடக்கி கொள்ளுவாங்க, தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உளவியல் ரீதியாக சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தையில் இவங்க செயல்படுவாங்க. அதாவது ஒரு கம்பெனிலேயோ வீட்லேயோ ஒர்க்கிங் இடத்துலையோ வீட்டு சூழல்லையோ ஒரு செயல்பாடு இப்படி தான் செய்யணும்னு ஒரு முறைகள் இருக்கும். அதுக்கு இவங்க அடாப்ட் ஆக மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் செய்க, எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லி விலகுவாங்க. இவங்களுக்கு இவங்களே அறியாமல் இவங்களை அடக்கி வச்சுக்குவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை, எனக்கெல்லாம் அப்படி ஒன்று வேணுங்கிறது வேண்டியதில்லை, எனக்கு அப்படி ஒரு உறவினர்கள் வேண்டியதில்லை, அப்படி ஒரு கம்பெனி வேண்டியதில்லை, எனக்கு 1000 கம்பெனி இருக்குது இப்படின்னு சொல்லி விதண்டாவாதம் தான் செய்வாங்க. இது இவர்களோட பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ரெட்டிசன்ட், அதாவது மந்தமான நிலையில் செயல்படுவாங்க. இவங்கனால ஒரு சுறுசுறுப்பாக இவங்களோட முக அமைப்போ உடல் அமைப்போ பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. அந்த ஒரு மந்தமான நிலையிலேயே இருப்பாங்க. இவங்கள் உடல் அமைப்பும் அப்படி தான் இருக்கும். இவங்கக்கிட்ட நம்ம போய் சொல்கிறக்கே, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களானாலும் சரி, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இவங்கக்கிட்ட போய் வேலை சொல்கிறக்கே ஐயோ இதை போய் சொல்லி புரிய வச்சு வேலை வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு எழுற மாதிரி இவங்க ஒரு மந்தமான நிலையில் செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் இவங்க தன்னைய எந்த இடத்துலையும் முன்னேற்றிக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. தன்னோட முக அமைப்பு பயந்த சுபாவத்திலேயே இருக்கிறதுனால மந்தமான சூழல்லையே செயல்படுறதுனால இவங்களுக்கு அந்த ஆக்டிவ்ங்கிறது இருக்காது. நம்ம ஏதாவது கேட்டோம்னா நான் நல்லா தான் இருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் அப்படி தப்பாக தெரிஞ்சால் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்டுக்கு வருவாங்க. தன்னை முன்னேற்றிக்கிறதுக்கோ தன்னை சரிப்படுத்துறதுக்கோ முன் வரமாட்டாங்க. இதுதான் அவங்களோட பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா அமைதியான நிலையில் இருப்பாங்க.
அதாவது எந்த சூழ்நிலையுமே தனக்கு எதுவுமே நடக்காத மாதிரியும், தனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரியும், அமைதியான நிலையில குவைட்டா இருப்பாங்க. அதாவது ஒரு பரபரப்பா வேலை செஞ்சுட்ருக்கிற நிறுவனமா இருக்கும். ஒரு டவுட் கேட்குற மாரி இருக்கும். இவங்க எந்த ரியாக்ஷனுமே இல்லாம அமைதியா உட்காண்ட்ருப்பாங்க. அப்ப இவங்க வேலை முடிச்சுட்டாங்களா? இவங்களுக்கு குடுத்த அந்த ஒர்க் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சா? எதுவுமே கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அது எனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாரியும் நடந்துக்குவாங்க. ஆனா தவறு தப்பா இருக்குது எனக்கு தெரியலேன்னும் போய் கேட்க மாட்டாங்க. இந்த மாரி அமைதியான சூழல்ல செயல்படுறதுனால, இவங்க கிட்ட ஒரு ஒர்க்கு குடுத்து வாங்குறது மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டா நிறுவனங்களுக்கு அமைஞ்சிருது. அடுத்தது பார்த்தோம்னா, காசஸ். அதாவது எச்சரிக்கையா இருக்கிறோங்கிற பேர்ல, முன்னெச்சரிக்கைங்கிற பேர்ல, இவங்க தன்னோட பிரச்சனைகளையோ, தனக்கு இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டையோ, அல்லது தனக்கு தெரிஞ்ச தகவலையோ, தான் முன் சென்று எதையுமே சொல்ல மாட்டாங்க. சொல்ல விரும்பவும் மாட்டாங்க. ஒண்ணுமே தெரியாத மாரி அமைதியா இருந்துக்குவாங்க. இந்த மாரி செயல்படுறப்ப, இவங்கள ஒதுக்கப்படுறாங்க, ஒதுக்கி வச்சுக்கிறாங்க, ஒதுங்கிக்கிறாங்க. இந்த மாரி சூழல்கள் தான் இவங்க மத்தவங்க கூட மிங்கிள் ஆக முடியாம, மத்தவங்க ஹைஃபையா, பிரில்லியன்ட்டா, ஸ்மார்ட்டா, ஸ்பீடா பண்றப்ப, இவங்கள மாரி நம்ம இல்லைங்கிறதும் இவங்களுக்கு தெரியும். ஆனா, இவங்கள மாரி நான் ஏன் மாறணும்னு சொல்லி, இப்படி தன்னைத்தானே ஒரு கேள்வி கேட்டுட்டு, பதில் சொல்லிட்டு, இதெல்லாம் எனக்கு அவசியமில்லை. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த கம்பெனி விட்டு எனக்கு 1000 கம்பெனி இருக்குதுன்னு சொல்லி, இந்த வேலை வேண்டான்ட்டு வெளியில வந்துர்றாங்க. அப்போ கம்பெனி மோசமா, இந்த ஜென் இசட் ஜெனரேஷன்ல தலைமுறையில இருக்கிறவங்க இந்த நடத்தை சார்ந்த, எண்ணம் சார்ந்த, செயல் சார்ந்த இந்த தவறுகளை சரி செய்வது முறையா என்பதை கேள்விக்குறியா இருக்குது. இது யாரெல்லாம் முறைப்படுத்திக்கிட்டாங்களோ, அவங்க ஃபிட் ஆக முடியுது. இதுக்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வெற்றி பெறுவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேட்ஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் புரோகிராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம். அது மட்டுமன்றி, இந்த ஜென் இசட் ஜெனரேஷனில் வரக்கூடிய எண்ணம் சார்ந்த, செயல் சார்ந்த, நடத்தை சார்ந்த, முரண்பாடுகள் சார்ந்த பாதிப்பிலிருந்து விடுபட்டு இந்த டிஜிட்டல் உலகத்திற்கு, கார்ப்பரேட்டுக்கு எப்படி ஃபிட் ஆவது என்பதற்கான சிறப்பு பிரிவாக ஜென் இசட் ஜெனரேஷனுக்கு கார்ப்பரேட் ஃபிட்னஸ் தெரப்பியை கொடுத்து கொண்டு வருகிறோம். எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேட்ஜ் தெரப்பியில், எம்எஸ்கே மென்டாரிங் புரோகிராமில்.